முழுமையாக அவர் செயல்படுத்துறார். அந்த ரட்சிப்புல சில படிநிலைகள் இருக்குது. இங்க ஒரு 3 படி இருக்குது. அந்த மாதிரி ரட்சிப்புல ஒரு 9 படி இருக்கு. இங்க இருந்து ஒரேடியா நம்ம 9வது படியை ஏற முடியாது. 1வது படி, 2வது படி, 3வது படி அப்படிதான் ஏறணும். அதே மாதிரி கடவுள் ரட்சிப்ப படி நிலைகளோடு அவர் செயல்படுத்துகிறார். ஒரே நாள ரட்சிப்பு நடைபெறதில்லை. ரட்சிப்ப கடவுள் எப்ப திட்டம் பண்ணாரு? எந்த காலம் திட்டம் பண்ணாரு? எந்த நேரம் திட்டம் பண்ணாரு? தெரியல. நம்ம இப்ப நிறைய வசனம் படிக்க போறோம். வசனத்தை படிச்சு நீங்க தான் விளக்கப்படுத்த போறீங்க, நீங்க தான் சொல்ல போறீங்க. இப்ப எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம் வாசி. எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். நாலாவது வசனம். என்ன சொல்லுது அது? உலக தோற்றத்திற்கு முன்பாக தெரிந்து கொண்டான்னு சொல்றது. ரட்சிப்புல கடவுள் திட்டம் பண்ணாருன்னு சொல்லும் பொழுது கடவுள் முதலாவது தெரிந்து கொள்ளுகிறார், அதாவது முன்குறிக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ரட்சிப்புல முதல் கடவுள் செய்த விஷயம், நான் இப்ப வீடு கட்டுறேன் அப்படின்னு சொன்னா நான் இடத்தை தேர்ந்தெடுக்கிறேன். எங்க வீடு கட்டுறது? இடம் இருந்தாதான் கட்ட முடியும். இப்ப நான் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறேன், யாரை வச்சு கட்ட போறேன்னு தேர்ந்தெடுக்கிறேன், எத்தனை அறைகள் அந்த வீடு இருக்கும்னு தேர்ந்தெடுக்கிறேன், அந்த வீடு எந்த திசையை நோக்கி இருக்கணும், அதுல என்னென்ன கலர்ல நான் அதை பெயிண்ட் பண்ணணும், எந்த கற்களை இதெல்லாம் நான் திட்டம் பண்றேன், இதெல்லாம் நான் தெரிந்தெடுக்கிறேன். இப்ப கடவுள் முதலாவது ரட்சிப்புல அவர் தமக்கென்று ஜனங்களை தெரிந்து எடுக்கிறார், முன்குறிக்கிறார். அது எப்ப முன்குறிச்சாரா? உலக தோற்றத்திற்கு முன்பாக அப்படின்னு சொல்றது. நிறைய நேரம் நம்ம என்ன நினைச்சுறோம்னா, ரட்சிப்பு பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் கடவுள் திட்டம் பண்ணிட்டாரு. ஆதாம நல்லா படைச்சு, ஆதாம் பாவம் செஞ்ச உடனே தேவன் ரட்சிப்பு திட்டம் பண்ணி ஆதாம காப்பாற்றணும், ஆதாமுடைய சந்ததியை காப்பாற்றணும் அவர் தீர்மானம் பண்ணாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பைபிளை படிக்கும் பொழுது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? அவர் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே ரட்சிப்பதான் திட்டம் பண்ணாருன்னு சொல்லுது. இப்ப யோசிங்க, உலகத்தை கடவுள் படைக்கணும்னு சித்தம் வைக்கல. அங்க மனிதனோ அங்க சூரியன் சந்திரன் எந்த படைப்புமே இல்லை. ஆனா கடவுள் உங்களையும் என்னையும் முன்குறிச்சிருக்கிறார். இந்த உலகத்துல எந்த படைப்பு உருவாவதற்கு முன்பாக கடவுள் ரட்சிப்பை திட்டம் பண்ணி அதுல தமக்கென்று மக்களை முன்குறிக்கிறார். முன்குறிக்கிறார் அப்படின்னு சொன்னாவே எல்லாரையும் கிடையாது. முன்குறிக்கிறார் அப்படின்னு சொன்னா தெரிந்தெடுக்கிறார். ஒரு 30 பேர் இருக்கீங்க, இதுல நான் தெரிந்தெடுக்கிறேன்னு சொன்னா இந்த 30ல 4 பேரை தேர்ந்தெடுக்கலாம், 30ல 25 பேரையும் தேர்ந்தெடுக்கலாம். அப்ப சில பேரை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். முன்குறித்தல்ன்றது எல்லாருக்கும் உரியதல்ல. உலகத்தை கடவுள் படைப்பதற்கு முன்பாக தமக்கென்று ஜனங்களை அந்த முன்குறிச்சனாலதான் உலகம் உண்டாகுது. அந்த முன்குறிச்சனாலதான் இயேசு உலகத்துக்கு வரார். அந்த முன்குறிச்சனாலதான் இந்த உலகத்துல கடவுள் தனது திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அப்ப முதலாவது அதிலே எபேசியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. எபேசியர் 1:12. திட்டத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இந்த வசனம் என்ன சொல்லுது? பொறுமையா நிதானமா சொல்லுங்க. என்ன சொல்லுது? சொல்லுங்க சிஸ்டர். தீர்மானம். திட்டம் பண்றாரு, தீர்மானம் பண்றாரு. வேற என்ன சொல்றது அந்த வசனம்? சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்கிறார். சும்மா தெரிந்து கொள்ளல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தெரிந்து கொள்கிறார்.
இயேசு கிறிஸ்துவுக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அப்படிதான் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் கடவுள் தெரிந்துகிட்டாரு? இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி நான் கடவுளுடைய சிந்தையில இருந்திருக்கிறேன். நான் 2004 பிறந்தேன், அல்லது நான் 1950 பிறந்தேன். இப்பதான் அப்பதான் நான் பிறக்கிறேன்னு இந்த உலகத்துக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. ஆனா கடவுளுக்கு எப்ப தெரியுது? இந்த உலகத்தை உண்டு பண்றதுக்கு முன்னாடி நான் எங்க, யாருக்கு, எப்படி பிறப்பேன், எப்படி வளருவேன், எப்படி நான் மரணத்தை தழுவேன், எல்லாத்தையும் கடவுள் முன்குறித்திருக்கிறார். இதனாலதான் நீங்களும் நானும் கடவுளுடைய பார்வையில விசேஷமானவர்கள். இவ்வளவு பெரிய சூரியனை விட நீங்கள் நானும் தான் கடவுளுக்கு முக்கியமானவர்கள். நம்ம பார்க்கக்கூடிய மலைகள், நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பிரம்மாண்டமான படைப்பையும் விட நீங்களும் நானும் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்கள். அந்த முன்குறிக்கப்பட்ட ஜனங்களுக்காண்டி தான் உலகத்தையே படைகிறார். அந்த முன்குறிக்கப்பட்ட ஜனங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் பாவ பரிகார பலியாக கொடுக்கிறார். அப்ப முன்குறிப்பு என்பது தேவ ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் தமது மக்களை முன்குறிக்கிறவராக இருக்கிறார். அவர்கள் தேவனுடைய பிரதான அன்புக்குரியவர்களாக இருக்கிறார். இப்ப எபேசியர் 1:4 நமக்கு திரும்ப என்ன ஒரு விஷயத்தை நமக்கு என்ன சொல்லுது? உலக தோட்டத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. திரும்ப திரும்ப அதான் சொல்லுது. பைபிள் எங்கெல்லாம் தெரிந்து கொண்டாருன்னு சொல்றதோ அங்கெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ன்ற வார்த்தை சொல்லிட்டே இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, இயேசு கிறிஸ்துவுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப அவர் இங்க சொல்லிட்டே இருக்கிறார். 6வது வசனம், அதே அதிகாரத்துல 6வது வசனம் வாசிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். இது என்ன சொல்லுது? சொல்லுங்க சொல்லுங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல, திருத்திக்கலாம். சொல்லுங்க. சுவிகார புத்திரர்னா என்னது? இந்த அர்த்தம் நம்ம பயன்படுத்துறதே இல்ல, ஆனா தெரியல. சுவிகார புத்திரம்னா என்னது? சுதந்திரமான பிள்ளைகள், சுதந்திரத்துக்கு உரிய பிள்ளைகள். ரொம்ப சிறப்பா சொல்லலாம், தத்தெடுப்பின் பிள்ளைகள். ஒரு பிள்ளையை தத்தெடுத்து என்னுடைய சொந்தமாகிறது, என்னுடைய உரிமையை ஆக்குறது, அதான் சுவிகார புத்திரர் ஆகும்படி. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து விடான்னு சொல்லுது, இயேசு கிறிஸ்து மூலமாயின்னு சொல்லுது. பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, இயேசு கிறிஸ்து மூலமா, இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் தெரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் கடவுள் தெரிந்து கொள்றாருன்னா நீங்களும் நானும் நல்ல பிள்ளை நினைச்சு தெரிந்து கொள்ளல, நீங்கள் நானும் கடவுளுக்கு பிரியமா வாழுவோம் நினைச்சு தெரிந்து கொள்ளல. உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, இயேசு கிறிஸ்து மூலமா தெரிந்து கொண்டார். இயேசு இல்லைன்னா தெரிந்து கொள்வதிலே இல்லை. இயேசுவை வச்சு இயேசுவுக்கு மகிமை செலுத்தும்படியா, இயேசுவுக்கு கனத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கும்படியா கடவுள் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். இது எல்லாரும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த தெரிந்து கொள்ளுதல் இருக்கு. அதை மட்டும்தான் அவர் செய்து கொள்றான்றத பாக்குறோம். இப்ப யோவான் 17:6 வாசிங்க. இயேசு தான் வாயால சொல்றாரு. யோவான் 17வது அதிகாரம் 6வது வசனம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனங்கள், வாசிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அங்க என்ன சொல்றாரு? இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இயேசு தாயால சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு, பிதாவாகிய தேவன் தெரிந்தெடுத்து இயேசு கிறிஸ்து கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. உலகத்தில் உள்ள எல்லாரையும் எடுத்து கொடுக்கல. அவர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை இயேசு கிறிஸ்துக்குள்ள கொடுத்துருக்காரு. அதான் சொல்றாரு, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கும் உடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். எல்லாருக்கும் வெளிப்படுத்தல. எல்லாரும் பிதாவை அறிய முடியாது, எல்லாரும் கடவுளை விசுவாசிக்க முடியாது, எல்லாரும் கடவுள் யாருன்னு புரிந்து கொள்ள முடியாது.
இயேசு சொன்னார், நான் யாருக்கும் உண்மை வெளிப்படுத்தினேன்னா நீர் எனக்கு தெரிந்து கொண்டவர்களுக்கும் உண்மை வெளிப்படுத்தினேன்றார். கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக தான் இயேசு தான் யாருன்றதை காட்டுறேன்றார். கடவுளை குறித்த அறிவு, கடவுளை கொடுத்த விசுவாசத்தை இயேசு நமக்கு வெளிப்படுத்தணும். இயேசுவின் மூலமா தான் நம்ம கடவுளை அறிய முடியும், விசுவாசிக்க முடியும். அதை இயேசு உலகத்துக்கு சொல்லல, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக அவர் சொல்றேன்னு சொல்லி சொல்றார். ஏன் வெளிப்படுத்துற? அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் குமாரனிடத்துல கொடுக்கப்பட்டு பிதாவினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறனால அவர்களுக்கு அவர் அந்த நாமத்தை வெளிப்படுத்துறாருன்னு சொல்லி சொல்றார். 8வது வசனம் வாசிங்க, யோவான் 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். என்ன சொல்லுது? சொல்றாரு, எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எல்லாருக்கும் கொடுக்கல, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தான் உம்முடைய வார்த்தையை நான் கொடுக்குறேன்றாரு. அதனாலதான் நம்ம இங்க இருந்து கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்பொழுது எல்லாருக்கும் புரியாது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிதாவால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் பிதாவின் வார்த்தைகளை இயேசு கொடுக்கிறார். அதான் சொல்றாரு, அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள் அவர் சொல்றாரு. அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பி என்று விசுவாசித்திருக்கிறார்கள். விசுவாசம் யாருக்கு வரும்னா, இயேசு பிதாவினுடைய வார்த்தைகளை கொடுக்கிறவர்களுக்கு தான் வரும். இயேசு அவர்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்துறாரு, பிதாவை வெளிப்படுத்துறாரு, தான் வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கிறாருன்றதை இயேசு இங்கே தனது சொந்த வாயால சொல்றாரு. 9வது வசனத்துல என்ன சொல்றாரு? நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்ன சொல்றாருங்க? சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற யாருக்கு வேண்டிக் கொள்ள அர்த்தம்? நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமன்னு சொல்றாரு பாருங்க. இயேசு உலகத்துல எல்லாருக்காண்டி ஜெபம் பண்றது இல்ல, தெரிந்து கொண்டவர்களுக்காக தான் அவர் ஜெபம் பண்றார். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தான் அவர் ஆசாரியா இருக்கார், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தான் அவர் ரட்சகரா இருக்கார். அதான் அவருக்கு ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீ எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். நான் இயேசுவால தெரிந்து கொள்ளப்பட்டாதான் விசுவாசிக்க முடியும். பிதாவால தெரிந்து கொள்ளப்பட்டாதான் இயேசுவை பார்க்க முடியும், இயேசுவை விசுவாசிக்க முடியும், கீழ்ப்படிய முடியும், அவர் எனக்காக வேண்டுதல் செய்ய முடியுன்றத சொல்லுது. எல்லாருக்கும் எல்லாம் கிடையாதுன்றத இந்த வார்த்தை நமக்கு பிரதானமா சொல்லுது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்துவை அறிய முடியும், விசுவாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 13:48 வாசிங்க. அப்போஸ்தலர் 13:48. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 48வது வசனம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இதெல்லாம் சொல்லுது. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். லட்சக்கணக்கான பேர் அங்க பவுலுடைய பிரசங்கத்தை கேட்கிறான், நூற்றுக்கணக்கான பேர் தான் விசுவாசிக்கிறான். நித்திய ஜீவனுக்கு கடவுள் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்கள் தான் விசுவாசிக்கிறார். அப்ப விசுவாசம் தெரிந்து கொள்ளுதல் இல்லாம வராது. கடவுளால ஒரு மனுஷன் தெரிந்து கொள்ளுதலை பெறாம அவன் விசுவாசிக்க முடியாது, காண முடியாது. அப்ப தெரிந்து கொள்ளவன்களை எப்படி நம்ம அறிந்து கொள்வது? இந்த மனுஷன் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டதான் எப்படி நம்ம புரியுறது? அவன் விசுவாசிச்சாதான் நமக்கு தெரியும். விசுவாசம் இல்லைன்னு சொன்னா அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்படலை. நியமிக்கப்பட்டவர்கள் தான் விசுவாசிக்க முடியும், தெரிந்து கொள்ளப்பட முடியும்ன்றத சொல்றார். ரைட். இப்ப என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார்? ஏன் தெரிந்து கொண்டார்? இயேசுக்காக தெரிந்து கொண்டார்னு பாக்குறோம், விசுவாசிக்கும்படியா தெரிந்து கொண்டார்னு பாக்குறோம். அடுத்த நோக்கம் திரும்ப அதே எபேசியர் 1:4 வாசிங்க. 1:4 வாசிச்சு என்ன நோக்கம்னு சொல்லுங்க.
எபேசியர் 1:4-5 வாசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமை புகழ்ச்சியாக. இப்ப எதற்காக தெரிந்து கொள்ளார்னு முதல்ல சொல்லுது. 4வது வசனம் எதுக்காக தெரிந்து கொண்டார்னு சொல்லுது. சொல்லுங்க. அவ்வளவுதான். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு. நம் அன்போடு பரிசுத்தமாகவும் குற்றமில்லாதவர்களா இருப்பதற்காக கிறிஸ்துவுக்குள்ள அவர் நம்மை தெரிந்து கொண்டார்னு சொல்லுது. 5 என்ன சொல்லுது? தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, கடவுளுடைய கிருபையை புகழ்ச்சி செய்யும்படியா, கடவுளுடைய கிருபையை உயர்த்தும்படியா, மகிமைப்படுத்தும்படியாக அவர் தெரிந்து கொண்டார்னு சொல்லுது. ரைட்டுங்களா? அப்ப பரிசுத்தப்படுத்தும்படியா, அவரை மகிமைப்படுத்தும்படியா, குற்றம் இல்லாத இருக்கும்படியா தெரிந்து கொண்டால் 2 தெசலோனிக்கேயர் 2:13. 2 தெசலோனிக்கேயர் 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்போதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இப்ப இங்க என்ன நோக்கத்தினால தெரிந்து கொண்டார்கள்னு சொல்றாரு? மூணு விஷயத்த சொல்றாரு. அவ்வளவுதான். 3 விஷயம் சொல்றாரு. ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படு. ஆவியானவர் இல்லாம பரிசுத்தமாக முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் பரிசுத்தப்படுத்துறார். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வார்த்தைகளை கொண்டு பரிசுத்தப்படுத்துறார். அதற்காக. 2வது சத்தியத்தை விசுவாசிக்குவதற்காக, கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படியா. 3வது ரட்சிப்பை அடையும்படியாக ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த 3ஐயும் பெறுவதற்கு தான் ஆதியில தெரிந்து கொண்டார். என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார்னா, நான் பரிசுத்தமாகணும், நான் குற்றம் இல்லாம இருக்கணும், அவருடைய கிருபைக்கு பாத்திரமா இருக்கணும், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கணும். இந்த காரணங்களுக்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லுது. அப்ப நான் கடவுளால ஒரு மனுஷன் தெரிந்து கொண்டான்றதுக்கு அடையாளம் அவனுக்குள்ள பரிசுத்தமாகுதல் நடைபெறணும், அவனுக்குள்ள ரட்சிக்க பேதுவான விசுவாசம் இருக்கணும், கிருபையின் புகழ்ச்சிகளை வெளிப்படணும், கடவுளுடைய மகிமை வெளிப்பட்டாதான் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த அடையாளங்கள் இல்லாதவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்க முடியாது. இப்ப யாரெல்லாம் கடவுள் தெரிந்து கொண்டாரோ இந்த விஷயங்கள் இருக்கணும்ன்றத வேதம் நமக்கு சொல்கிறது. இப்ப ஏன் தெரிந்து கொண்டார்னு பார்க்கிறோம், என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டான்றத பார்க்கிறோம். இப்போ இந்த தெரிந்து கொள்ளுதல்ல நமது பங்களிப்பு என்ன? ஒரு மனுஷனா நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள் ஆவதற்கு நம்முடைய பங்களிப்பு என்னன்றத நம்ம பார்க்கிறோம். யோவான் 15:16 வாசி. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். என்ன சொல்றாரு? கனி கொடுக்கும்படி ஏற்படுத்தினார். முதல்ல சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்றார். என்ன அர்த்தம்? எந்த மனிதனும் இயேசுவை தெரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லு. எந்த மனிதனும் இயேசுவை விசுவாசிக்க முடியாது. எந்த மனிதனும் இயேசுவின் இடத்துல சுபாவப்படி வர முடியாது. நான் உங்களை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் என்னிடத்தில் வர முடியாது அப்படின்றத பிரதானமா சொல்றார். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய அடையாளம் தான் பரிசுத்த கனிகளோட அவன் வாழ்றதுன்றத சொல்றாரு. தெரிந்து கொள்ளுதல்ல எந்த மனித முயற்சிகளும் கிடையாது. இப்ப நான் வீடு கட்டுறேன், நான் திட்டம் பண்றேன்னு சொன்னா நான் யார்கிட்டையும் ஆலோசனைக்கு போறேன்னு அர்த்தம். என்னுடைய சுயாதீன சித்தப்படி நான் விரும்புகிறபடி இந்த வீட்டை கட்டுறேன். அப்படிதான் கடவுள் தெரிந்து கொள்ளுதல செய்யறாரு. இன்னொரு முக்கியமான ஒரு வசனம்
ரோமர் 9ஆம் அதிகாரம் 10-13 வசனம். ரோமர் 9:10-13 வசனம். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய என்னும் ஒருவனாலே வெண்மைக்கால் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பெருகாமலும் நல்வினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளைவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவனுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதி இருக்கிறது. அவ்வளவுதான். அந்த வசனங்கள்ல இருந்து தெரிந்து கொள்ளுதலை குறிச்சு அவர் என்ன சொல்றாரு? நல்லா பைக்கை பிடிச்சி தைரியமா சொல்லுங்க. சொல்லுது, ஈசாக்கு மூலமா பிள்ளைகள் பிறந்த பொழுது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கைன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ரெபேக்கால் கர்ப்பவதியாகி அந்த கர்ப்பத்துல 2 குழந்தைகள். அந்த குழந்தைகள் பறக்கிறதுக்கு முன்னாடியே அதுல எந்த குழந்தை நல்லது செய்ய போகுது, எந்த குழந்தை கெட்டது செய்ய போகுதுன்னு எந்த விதமான செயல்பாடும் தெரியாது. இப்ப நல்வினை தீவினைனா நல்ல காரியம் கெட்ட காரியம் எதுவுமே இல்லாம தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் படி இருக்கிற அவருடைய தீர்மானம். அந்த குழந்தை எப்படி வாழப்போவதே தெரியறதற்கு முன்னாடியே கடவுள் தீர்மானம் வந்து தெரிந்து கொள்கிறார். இதை யாரை தெரிந்து கொள்கிறான்றத திரும்ப நமக்கு சொல்லுது. அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல், அவங்க எப்படி வாழ்றாங்கன்ற அடிப்படையில இல்லாம, அவங்க என்ன செயல்களை செய்யறாங்கன்றது இல்லாம, அவருடைய தீர்மானம் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளோடு சொல்லப்பட்டது. குழந்தை பறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. எப்பயுமே மூத்தவனுக்கு தான் இளையவன் ஊழியம் செய்வான். இப்ப சொல்றாரு, இளையவனுக்கு மூத்தவன் வேலை செய்வான். கடைகோடியா இருக்கிற 2ஆவதா பறக்கிறவன் தான் மேன்மை அடைவான், முதல்ல பறக்கிறவன் மேன்மை இழப்பான்றார். அதை திரும்ப வழக்கப்படுத்தும் போது சொல்றாரு, அப்படியே யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. யாக்கோபு ஏசாவுடைய வாழ்க்கையை வாசி பார்த்தீங்கன்னா, யாக்கோபு படுமோசமானவன். ஏசாக நீங்க பார்க்கும் பொழுது ஏசாக எல்லா இடத்துலையும் இன்னோசென்டா இருப்பான். ஏசா பசியில வந்து யாக்கோபு செஞ்சுட்டு இருக்கிற அந்த கூலை கேட்கும் பொழுது, யாக்கோபு பசிக்கு அந்த கூலை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனை வஞ்சகமா அவனுடைய புத்திர சுவிகாரத்தை வஞ்சித்துட்டு அந்த உணவை கொடுப்பான். ஆசீர்வாதத்தையும் ஈசாக்கு வந்து ஏசாவை தான் ஆசீர்வதிக்க பிரயாசப்படுறான். ஆனா ஏசாவை போல வேஷம் போட்டு தகப்பன் இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை யாக்கோபை திருடிடுவான். இப்படி பல விஷயங்கள் நீங்க ஏசா யாக்கோபை பார்க்கும் பொழுது ஏசாவும் கெட்டவன் தான். ஆனா ஏசாவோட யாக்கோபு ரொம்ப கெட்டவன். ஆனால் தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டு ஏசாவை வெறுத்தேன்றார். அவன் ரொம்ப மோசம்தான், இவனும் மோசம்தான், அவனை தான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லும் பொழுது அதுதான் கடவுளுடைய தயால குணம், கடவுளுடைய தெரிந்து கொள்ளுதல். எப்படி வாழ்றான், என்ன செய்ய போறான், எப்படி தனக்கு பிரியமா இருக்க போறான்றதெல்லாம் பார்க்காம அவருடைய தீர்மானம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தனக்கென்று சில பாவிகளை ஏசாவையே தெரிந்து கொண்டார், ஏசாவையே நிராகரிச்சார், யாக்கோபையை சிநேகித்தார். யார் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அவருடைய சுயாதீன சித்தப்படி அவர் மனமு வந்து யாக்கோபை நேசிக்கிறார். அதுல யாக்கோபுட்ட எந்த நல்ல குணாதிசயமும் இல்லை. யாக்கோபு கடவுளுக்கு கீழ்ப்படிவான், யாக்கோபு பிள்ளைகள் நல்லா நடத்துவான், யாக்கோபு தன்னை மகிமைப்படுத்துவான், எதையுமே கடவுள் யோசிக்கல. யாக்கோபு அப்படி வாழவும் இல்லை. கடவுள் தனது சொந்த இருதயத்தின்படி தெரிந்து கொள்ள, அதான் அவர் அங்க சொல்றாரு. அப்ப ஒரு மனிதனுடைய விசுவாசமோ அவனுடைய பரிசுத்த வாழ்க்கையின் அடிப்படையில தெரிந்து கொள்ளுதல் செயல்படலை. இப்ப திரும்ப நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது உபாகமம் 7வது அதிகாரம் 6-8 வசனம். உபாகமம் 7வது அதிகாரம் 6-8 வசனம். உபாகமம் 7வது அதிகாரம் 6-8 வசனம்.
நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூசக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திருச்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். 8வது வசனம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் நின்றும் அதன் ராஜாவாகிய பார்வோனின் கை நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். அவர்களை மீட்டு வனாந்தரத்தை கொண்டு வரும்போது மோசே சொல்றான், கடவுளுக்கு முன்பாக நீ பரிசுத்த ஜனம். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் கடவுள் ஒன்ன சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். தன்னுடைய பிள்ளையா தெரிந்து கொண்டார் இஸ்ரவேல் மக்களை. ஏன் தெரிந்து கொண்டார்னு சொல்றாரு, சகல ஜனங்களும் நீங்கள் திரட்சியான ஜனம், திரள் கூட்டமான மக்கள், நீங்கள் புத்திசாலிகள், நீங்கள் அறிவாளிகள், நீங்கள் படைபலம் இருக்கவர்கள். அப்படி கடவுள் உங்களை பார்த்தவர் தெரிந்து கொள்ளல. அதான் சொல்றாரு, அப்படி அவர் உங்களை தெரிந்து கொள்ளாம நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். நீ அடிமையா இருந்த, நீ உதவாக்கரையா இருந்த, உன்னை காப்பாற்ற வழி இல்லாம நீ இருந்த, நீ நாதியத்தி இருந்த. தேவன் சுயாதீன சித்தப்படி அன்பு கூர்ந்து பிதாக்களுக்கு ஆபிரகாமுக்கு ஈசாக்கு இட்ட வாக்குத்தத்தின்படி அவர் உன்னை தெரிந்து கொண்டார்ன்றதை சொல்றார். இந்த பழைய ஏற்பாடு சரி புதிய ஏற்பாடு சரி தெரிந்து கொள்ளுதலை சொல்லும் பொழுது மனித தகுதிகள், மனித முயற்சிகள், மனித செயல்பாடுகள் எதையும் கடவுள் பார்ப்பதில்லை. அதான் நம்ம பார்க்கிறோம். ரைட்? இப்ப தெரிந்து கொள்ளுதல்ல அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, மகிமை, இதை எல்லாத்தையும் தேவன் வெளிப்படுத்தும்படியா தெரிந்து கொள்கிறார். இந்த தெரிந்து கொள்ளுதலை யார் செஞ்சா? யாரு தெரிந்து கொள்ளுதலை தீர்மானம் பண்ணா? தெரிந்து கொள்வதை ஏற்படுத்தியது யார்? குமாரன் செஞ்சாரா? தெரிந்து கொள்ளுதல் என்பது முழுக்க முழுக்க பிதாவாகிய தேவனால் செய்யப்பட்டது. இப்ப ரட்சிப்புல பிதா, குமாரன், ஆவியானவர்களுக்கு வித்தியாசமான பணிகள் இருக்குது. அதை நம்ம குழப்பிடக்கூடாது. எல்லாம் மூவரும் ஒரே தேவனா இருந்த பொழுதும் 3 தனி நபர்களாக இருக்கிறார்கள். இயேசுவால நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியாது, பரிசுத்த ஆவியினாலதான் நம்ம பரிசுத்தப்படுத்த முடியும். பிதா சிலுவையில மறிக்க முடியாது, இயேசுவாலதான் சிலுவையில மறிக்க முடியும். பிதா திட்டம் பண்ணாரு, தெரிந்து கொண்டார், அந்த திட்டத்தை குமாரன் நிறைவேற்றினார். ஆவியானவர்ல குமாரன் அந்த திட்டத்தை செயல்படுத்தி நிறைவேற்றினார். ஆவியானவர் அந்த செயல்படுத்திய ரட்சிப்பை நடைமுறைப்படுத்தினார். மனிதன் அதை விசுவாசிக்கவும் பின்பற்றுவதற்கு அதை செஞ்சார். அப்ப வேதம் நமக்கு தெளிவா சொல்வது, தெரிந்து கொள்ளுதலை பிதாவாகிய தேவனால் ஆணையிடப்பட்டு குமாரனால் நிறைவேற்றப்பட முடிகிறது என்பதை பார்க்கணும். சரி, இப்போ கடவுள் சில மக்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்காக இயேசுவை பலியா ஒப்பு கொடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு அவர் கொண்டு போறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் எதுக்கு சுவிசேஷம் சொல்லணும்? அவரு தீர்மானம் பண்ணிட்டாரு யாரை பரலோகம் கூட்டிட்டு போகணும்னு. அவர்களுக்காக இயேசு மரிச்சு ரத்தம் செஞ்சிட்டாரு. அவர்களும் ஆவியானவர் பரலோகம் கூட்டிட்டு போக போறாரு. அப்ப நான் எதுக்கு இன்னொருத்தனை போய் இயேசு விசுவாசின்னு சொல்லணும்? நிறைய நேரம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தெரிந்தெடுத்தன்ற போதனையை போதிக்கும் பொழுது அது மக்களை சுவிசேஷம் சொல்வதற்கு உற்சாகப்படுத்தாது, எல்லாமே கடவுள் செஞ்சிருவாரு, நம்ம அமைதியா உட்கார வச்சிரும் சொல்றாங்க. அப்படி இல்லை. இந்த தெரிந்து கொள்ளுதல்ன்ற சத்தியம்னா சுவிசேஷத்தை வைராக்கியமா சொல்வதற்கு உந்துதல் செய்கிறது. இப்ப 100 பேர் இருக்கிறாங்கன்னா இதுல கட்டாயம் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கன்றத உற்சாகத்தினோட தான் நம்ம சத்தியத்தை சொல்றோம். தேவன் தெரிந்து கொண்ட மக்கள் அவர் ரட்சிக்கிறான்றது. அதெல்லாம் ஏன் சொன்னாரு, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லுனார். உலகமெங்கும் போய் சொல்லு, எல்லாரும் ரட்சிக்கப்படுவான் அவர் சொல்ற. உலகமெங்கும் நீ போய் சொல்லு, பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை ஆவியானவர் ரட்சிப்பார். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு விசுவாசம் வரும். அப்ப நம்ம எங்க போய் சுவிசேஷம் சொன்னாலும் அங்க கடவுள் அந்த வார்த்தையின் மூலமா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய இருதயத்துல செயல்படுகிறார்.
அது சுவிசேஷத்துக்கு தடை இல்லை, சுவிசேஷத்தை உற்சாகமாக சொல்வதற்கு வழி நடத்துகிறது அப்படின்றத பார்க்கணும். இப்ப இந்த தெரிந்து கொள்ளுதல்ன்ற போதனையை ஏற்றுக்கொள்ளுதல் நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப ஏசாவை வெறுத்தேன்றாரு, யாக்கோபை சிநேகித்தேன்றாரு. இது அநீதி கிடையாதா? 2 பிள்ளைல ஒரு பிள்ளையை நான் நேசிக்கிறேன், ஒரு பிள்ளையை வெறுத்தேன்றாரு கடவுள். இது அநீதியா இல்லையா? இப்ப கடவுள் அநீதி செய்யறாரா? கடவுளிடத்துல ஒரு பொழுது அநீதி கிடையாது. கடவுள் சிலரிடத்துல அன்பு பாராட்டி சிலரை தன்னுடைய பிள்ளைகளா ஏற்றுக்கொள்கிறார், பலரை அந்த அன்புக்கு புறம்பாக்குறார் என்பது கடவுளுடைய அன்பையோ கடவுளுடைய இரக்கத்தையோ அது ஒரு பொழுதும் சந்தேகப்படுத்துவது கிடையாது. இது எப்படி புரிஞ்சு கொள்கிறது? ஏன் கடவுள் எல்லாரையும் தெரிந்து கொள்ளல? சில பேர் சொல்றாங்க கடவுள் எல்லாருமே தெரிந்துதான் கொண்டாரு. சில பேர் இன்னைக்கு ரட்சிக்கப்படுவாங்க, சில பேர் எதிர்காலத்துல இயேசு 2ஆம் வருகைக்கு அப்புறம் இந்த உலகத்துல அவிசுவாசியான மக்களையும் கடவுள் பரலோகத்துக்கு குறிப்பிட்டார். பைபிள் எங்கேயுமே அப்படி சொல்லலை. பைபிள் ரொம்ப தெளிவா பரலோகம் ஒண்ணு இருக்கு, நரகம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லுது. கடவுள் எல்லாரையும் தெரிந்து கொண்டா எல்லாரும் பரலோகம் வந்துடுவான். இப்ப நரகத்துக்கு யாரு தான் போறது? நரகம் சும்மா ஒரு பயத்துக்கு உண்டு பண்ணது இல்லை. நிச்சயமாகவே வேதம் நமக்கு சொல்றது, இயேசு ஓமையிலே சொல்றாரு, ஒரு ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனா லாசரு பரலோகத்துக்கு போனான்னு இயேசு சொல்றாரு. அப்ப நரகம்ன்றது நிச்சயம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட முடியாத நிறைய பேர். அதான் சொல்றாரு இயேசு, அழைக்கப்பட்டவர் அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்ன்றார். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியங்கள்ன்றார். பாதாளத்துக்கு போற வாசல் விரிவா இருக்குன்னார், பரலோகத்துக்கு போற வாசல் இடுக்கம். அப்படின்னா நம்ம நுழைஞ்சுதான் போக முடியும், ஃப்ரீயா போக முடியாது. அகலமான வாசல்ல எல்லாரும் ஃப்ரீயா போவாங்க. அப்ப கடவுள் சில பேரை முன்குறித்தார் என்பது கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய நீதியையும் கேள்வி கேட்கிற மாதிரி இல்லையா? ஏங்க அவனை மட்டும் தேர்ந்தெடுக்கிறாரு? ஏன் அவனை எல்லாரும் பாவினா எல்லாரும் இல்ல ரட்சிக்கணும், எல்லாரும் இல்ல முன்குறிக்கணும், ஏன் சில பேரை மாத்திரம் கடவுள் முன்குறிக்கிறார்? அதுக்கு ஒரு உதாரணம். நான் ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு 100 பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க. இப்ப என் கையில இருக்கிற நான் காசை வச்சு ஒரு 10 பேருக்கு பணம் போடுறேன். இப்ப 40 பேருக்கு நான் பணம் போடலை. அந்த 40 பேர் எப்படி நீ அவங்களுக்கு மட்டும் பணம் கொடுத்த எனக்கு பணம் கொடுக்கணும்னு கேட்க முடியுமா? முதல்ல அவனுக்கு உரிமையும் தகுதியும் இல்லை, அது அநீதி கிடையாது. அந்த 40 பேருக்கும் பணம் போடாம போயிருக்க முடியும், நான் பாடு கடந்து போயிருக்க முடியும், யாருக்குமே உதவி செய்யாம போயிருக்க முடியும். ஆனா நான் என்னுடைய அன்பின் நிமித்தமா இரக்கத்தின் நிமித்தமா 10 பேருக்கு உதவி செய்ய. 30 பேரு எனக்கு அநீதி நடந்தது என்று அவர்களுக்கு சொல்லக்கூடாது, அந்த 10 பேருக்காச்சும் நன்மை நடந்ததுன்னு சொல்ல அவங்க கடவுளுக்கு நன்றி தான் செலுத்தணும். கடவுள் ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது நீ எப்படி யோசிச்சு பாருங்க. ஆதாம சொன்னாரு, நீ புசிக்கும் நாளே சாகவே சாவாயினார். ஆதாமும் அவனுடைய பிள்ளைகளும் சந்ததி சந்ததியா கடவுளுக்கு விரோதமா பாவம் செய்யறாங்க. இப்ப நியாயமா கடவுள் இந்த உலகத்துக்கு நீதி செய்யணும்னு சொன்னா ஆதாமுக்குள்ள பிறந்த எல்லாரையும் கண்டித்து நரகத்துக்கு அனுப்புறதுதான் நீதி. குற்றம் செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கறது நீதியா அநீதியா? ஒருத்தன் 100 கொலை பண்ணிட்டான், அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறது சரியா? இல்ல அவனை ரிலீஸ் பண்ணி இன்னும் ஒரு கொலை நடக்கணும்னு சொல்றது சரியா? தண்டனை கொடுக்கறதுதான் சரி. தண்டனை என்பது அன்புடைய மறுபக்கம். அன்பு எப்பயுமே கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அன்பு கண்டிக்கும், அன்பு சீர்படுத்தும், அன்பு தவற சுட்டி காட்டும், அன்பு தவற தடுக்கும். இதெல்லாமே அன்பு தான். நீங்க அன்பினுடைய ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்க கூடாது. அன்பு நம்மளை சமாதானப்படுத்தும், சாந்தப்படுத்தும், அன்பு நம்மளை கஷ்டத்துல இருந்து காப்பாற்றும், கரெக்டு தான். அதே சமயத்துல அன்பு நீதியை நிலைநிறுத்தாத அன்புக்கு பேர் அன்பே கிடையாது. நீதி செஞ்சாதான் அது அன்பாக இருக்க முடியும். இப்போ குழந்தையை நம்ம வளர்க்குறோம், அந்த குழந்தை கஷ்டப்படும் பொழுது உதவி செய்யறோம், சாப்பாடு கொடுக்குறோம், ஆடை கொடுக்குறோம், அந்த குழந்தையை நேசிக்கிறோம். அந்த குழந்தை தவறும் பொழுது வழி விலகி போகும் பொழுது நான் அமைதியா இருந்தேன்னா நான் உண்மையான தகப்பனா இருக்க முடியாது. அந்த குழந்தைய அந்த தவறுல இருந்து சீர்படுத்தி அந்த குழந்தைய கண்டித்து அந்த குழந்தை தீமை செய்யாதபடி அதுக்கு நான் சிக்ஷையை கொடுக்கணும், தண்டனையை கொடுக்கணும். அதான் அன்பு, அதான் ஒரு உண்மையான பெற்றோர். இதைதான் கடவுள் செய்கிறார். கடவுள் இதே மாதிரி தனது நீதியை அன்பின் நிமித்தமா வெளிப்படுத்துறார்.
அப்படி கடவுள் தனது நீதியை வெளிப்படுத்தினார்னு சொன்னா, இந்த உலகத்துல பாவம் இனிமேல் இருக்கக்கூடாது, இந்த உலகத்துல பாவம் கட்டுப்படுத்தப்படணும்னா கடவுள் ஆதாமுக்கு சொன்ன அந்த நீதியான தண்டனைய ஆதாமினுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்து கடவுள் இந்த முழு உலகத்தை நரகத்துல தள்ளிட்டாருன்னு சொன்னா, அவர் அன்பற்றவரா இல்லாம போயிடுவாரா? அவர் நீதியற்றவரா இல்லாம போயிடுவாரா? ஆனா நம்ம மனிதனை என்ன சொல்றோம்? ஆமா, அது அநீதின்னு சொல்லுவோம். கடவுள் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நரகத்துல போட்டா எங்க அன்பு இருக்கு, எங்க நீதி இருக்குன்னு நம்ம கேட்கிறோம். ஆனா நியாயப்படி கடவுள் சார்பா நின்று பார்த்தீங்கன்னா அது அன்பினுடைய இன்னொரு வெளிப்பாடு தான். தவற தடை செய்து ஒரு நீதிபதி குற்றவாளிக்கான சரியான நீதியை வழங்குறது என்பது உண்மை தன்மையையும் மாறா தன்மையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. முழு உலகத்தையும் கடவுள் நரகத்துக்கு தள்ளினாலும் அவரிடத்துல எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய மன்னிப்பு, அதுல எதுவுமே குறை கிடையாது. அப்ப ஏன் அதை கடவுள் செய்யல? கடவுள் ஏன் எல்லாத்தையும் நரகத்துக்கு அனுப்பாம தனக்கென்று உலக தோற்றத்திற்கு முன்பாக சில ஜனங்களை தெரிந்து கொண்டா? ஆனா இதைதான் நீங்க கவனிக்கணும். இதுதான் எந்த புராணங்களும் இல்லை, எந்த மதங்களும் இல்லை. இததான் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா கிருபைன்னு சொல்லுது. கிருபைன்ற வார்த்தை பைபிளை தவிர வேற எங்கேயும் இருக்காது. பைபிளுக்கு மட்டுமே உரித்தான ஒரு வார்த்தை. இந்த கிருபைனா என்னன்னா சுப்ரீம் லவ் ஆங்கிலத்தில் நம்ம சொல்றோம். அன்புக்கும் தாண்டிய ஒரு செயல் தான் கிருபை. தகுதி இல்லாதவனுக்கு மனமு வந்து கொடுக்கப்படக்கூடிய மகத்துவம் தான் கிருபை. தகுதி இல்லாத ஒரு வீணான ஒரு துன்மார்க்கமான ஒரு திருடனை, ஒரு முரடனை மகிமையான ராஜாங்கத்துல கொண்டு போய் வைக்கிறது தான் கிருபை. இப்ப தேவன் அதான் நமக்கு செஞ்சிருக்கார். தேவன் சில மக்களை தெரிந்து கொண்டு துன்மார்க்கமான பாவிகளுக்காக தான் சொந்த குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அவர் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறாருன்னா அது அநீதி கிடையாது. இவ்வளவு மோசமான ஜனங்கள் அவர் தெரிந்தெடுத்து ரட்சிக்கார் என்பது அவருடைய அன்பினுடைய மகத்துவம், உன்னதம். கடவுள் சில மக்களை தனக்காக பரலோகம் கூட்டிட்டு போறாருன்றது அவர் அன்பின் மிகுதி உள்ளவர், அவர் கிருபையில் உயர்ந்தவர் தான் காட்டுது. அநேக ஜனங்கள் நரகத்துக்கு போறாங்களே, அது அநீதி கிடையாது, அது நீதி. கடவுள் இந்த உலகத்துல யாருக்குமே அநீதி செய்யல. இப்ப ஏசாவை வெறுத்தேனா ஏசா மேல கடவுளுடைய அன்புன்னு அர்த்தம் கிடையாது. ஏசாவை கடவுள் வெறுத்தேன்னு சொன்னார்னா அவனுடைய பாவ பலிகள்ல அவனை விட்டுட்டாரு, அவ்வளவுதான் விஷயம். அவனை மீட்பதற்காக கடவுள் சித்தம் வைக்கிறது. ஆனா யாக்கோபை மீட்பதற்காக கடவுள் சித்தம் வச்சார். இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா எப்படி இந்த துன்மார்க்கமான யாக்கோபை நேசிச்சு தான் மகிமைக்கு கொண்டு போறான்றதான் முக்கியம். ஏசாவை எப்படி கடவுள் வெறுத்தார்ன்றது முக்கியம் இல்லை. ஏசா அதுக்கு தகுதியானவன் தான். ஏசாவை கடவுள் உடனே தண்டிக்கல. ஏசா இந்த உலகத்துல ஒரு பிரபுவா இருந்தான், ஒரு ராஜாவா இருந்தான். ஏசா கடவுளுடைய குடும்பத்துல இருந்தான். ஏசா கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டான். ஏசா கடவுளுடைய சத்தியங்களை பெற்றுக்கொண்டான். ஏசா தேவ பக்தியில ஒரு தகப்பனை பெற்றுக்கொண்டான். ஏசா கடவுள் அநேக சிறப்புரிமைகளை கொடுத்தார். ஏசாக்கு ஒரு தேசத்தையே கொடுத்தார். ஏசாவுக்கு அநேக பிரபுக்களை கொடுத்தார். இதெல்லாம் கடவுள் செஞ்சார் துன்மார்க்கமா வாழ்ந்த பொழுதும். ஆனா அவனுக்கு நித்திய ஜீவனை கடவுள் கொடுக்கல. ஏன்னா கடவுள் அவனை தெரிந்து கொள்ளல. தெரிந்து கொள்ளுதல்ன்றதை குறித்து கடவுள்கிட்ட யாரும் எந்த மனிதனும் குற்றம் சாட்ட முடியாது. அது மனிதனுக்கு தரப்படுகிற கிருபையின் ஈவு, அது அநீதி கிடையாது. அந்த கிருபையின் ஈவை கடவுள் சிலருக்கு மட்டும்தான் கொடுக்கிறார். நம்ம அந்த சிலர்ல நம்ம இருக்குமான்றதான் இப்ப கேள்வி. நான் கடவுளால முன்குறிக்கப்பட்ட மனிதனா? நான் கடவுளால முன்குறிக்கப்படலைன்னு சொன்னா கடவுளுடைய மேன்மையான கிருபையிலிருந்து விலக்கப்பட்டவனா? கடவுளுடைய நீதியை சுதந்திரித்து கடவுளுடைய ஆக்கினை எனக்கு இருக்கும் நமக்கு வேற சொல்லு. அதாவது யூதாசு தேர்ந்தெடுத்தான், அதை தாவீது கூட இருந்த யோவாபு தேர்ந்தெடுத்தான், அதை பவுல் கூட இருந்த தேமா தேர்ந்தெடுத்தான். இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றாரு, உனக்கு ஜீவனுக்கு ஏதுவான வழிகளையும் மரணத்துக்கு ஏதுவான வழியையும் கொடுக்குறேன், நீ இதுல எதன்றதை நீ தேர்ந்தெடுத்துக்கண்டா. இப்ப தேவனது முன்குறிப்பு என்பது ஒருபொழுதும் கடவுளுடைய அன்பையோ நீதியோ கேள்வி கேட்கல. கடவுள் இந்த உலகத்துல இயல்பா பொதுவாக எல்லாரையும் அன்பு கூறுகிறார். அதனாலதான் துன்மார்க்கமான மனுஷன் உயிரோட வாழ்றான். 100 கொலை பண்ணாலும் அதிகாரத்துல இருக்கிறான். எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாலும் இந்த உலகத்தினுடைய பொதுவான நன்மையை கடவுள் ஒன்று கொடுக்குறாரு. கடவுளே இல்லைன்னு சொல்லி கடவுள் மறுப்பு பேசக்கூடிய மனிதனுக்கும் குடும்பத்தையும்
வேலை வாய்ப்பையும் பதவியையும் ஞானத்தையும் கடவுள் கொடுக்குறார். அது அன்பு. ஆனா மனுஷனுக்கு அது தெரியாது. மனுஷன் எனக்கு ஏன் கொடுக்கல, எனக்கு ஏன் இதை செய்யலைன்னு தான் கேட்பான். ஆனா வேதம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது, தேவனது முன்குறித்தல்ல சிலர் கிருபையை பெறுகிறார்கள், பலர் நீதியை பெறுகிறார்கள், ஆனால் ஒருவரும் கடவுளுடைய கரத்திலிருந்து அநீதியை பெறவில்லை. கடவுள் யாருக்கும் எந்த அநீதி எக்காலத்திலையும் செய்யாதவர். நரகத்துக்கு போற ஒவ்வொரு மனிதனும் கடவுளுக்கு நன்றி சொல்லிதான் நரகத்துக்கு போகணும். கடவுளால் ஆக்கினை தீர்ப்படையக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இவ்வளவு காலம் எனக்கு இந்த தண்டனையை தள்ளி வச்சதுக்கு நன்றின்னு சொல்லணும். இவ்வளவு காலம் இந்த உலகத்துல எவ்வளவு நன்மைகள் நான் பெற்றுக்கொண்டதுக்கு நன்றின்னு தான் சொல்லணுமே ஒழிய, எனக்கு ஏன் பரலோகம் என்ற கேள்வியை எந்த மனிதனும் எக்காலத்திலையும் கேட்க முடியாது. இததான் திரும்ப ரோமர்ல அவர் சொல்லி முடிக்கிறார். கடைசியா அதை பார்க்கிறோம். 9வது அதிகாரத்துல 16ல இருந்து வாசிங்க. 16ல இருந்து 20 வரைக்கும் வாசிங்க. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடைய சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து பத்திர நீ யார்? உருவாக்கப்பட்டு வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? சொல்றாரு, விரும்புகிறவனும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. எவனும் விரும்பவும் முடியாது பரலோகத்தை, எவனும் கடவுளை விரும்பவும் முடியாது, எவனும் அதுக்காக ஓடவும் முடியாது, பிரயாசப்படவும் முடியாது. இறங்குகிற தேவனாலயம், கடவுள் இறங்கி ஒரு மனிதனிடத்துல தன்னை வெளிப்படுத்தலாம், யாரும் அறிய முடியாதுன்னு சொல்லிட்டு மோசே சொல்றாரு, எவன் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபடியாக உன்னை நிறுத்து என்று பார்வோன்ட்ட சொல்றாரு. பார்வோன்ட்ட உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லல, என்னுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் நான் உனக்கு காட்டுறேன், ஆனால் நீ விசுவாசிக்க மாட்டேன், நீ கடினமுள்ள இருதயத்தோட தான் இருப்ப. கடவுள் வானத்துல அக்கினியை அனுப்புறாரு, தவளைகளை அனுப்புறாரு, கண்மலை அனுப்புறாரு, எரிக்கொப்பளங்களை அனுப்புறாரு, வண்டுகள் அனுப்புறாரு, தவளைகள் அனுப்புறாரு, தண்ணீரை ரத்தமா மாத்துறாரு. பார்வனுடைய இருதயம் அசைக்கப்படவே இல்லை. அந்த எதன் மூலமா விசுவாசிக்கல. ஏன்னா தேவன் எவன் மேல இரக்கமா இருக்கிறாரோ அவன் தான் இரக்கமா இருப்பான். 19ல கேட்கிறாரு, அப்பனா அவரையும் குற்றம் பிடிக்கிறார். அவர் தெரிந்து கொண்டவரிடத்துல இரக்கம் பாராட்டுறாரு, மற்றவனை கடினப்படுத்துறாருன்னா ஏன் மனிதனிடத்துல அவர் குற்றத்தை சொல்றார்? அதுல மனிதனுக்கு எந்த பங்களிப்பு இல்லைன்னு சொன்னா கடவுளே இப்படி அநீதி செய்யறாருன்னு கேட்கும்போதுதான் அவர் சொல்றாரு, தேவனுடைய எதிர்த்து தற்கிற நீ யார்? கடவுளை கேள்வி கேட்க உனக்கு என்ன முதல் ரைட்ஸ் இருக்குது? உருவாக்கப்பட்ட வஸ்து உண்டாக்கினவனே ஏன் என்ன இப்படி படிச்சீங்க யாரும் கேட்க முடியாது. என்னை ஏன் துன்மார்க்கனா வச்சிருக்கீங்க, என்னை ஏன் இப்படி வச்சிருக்கீங்கன்னு எந்த மனுஷனும் கேள்வி கேட்க முடியாது. அது கடவுளுடைய சுயாதீன சுத்தம். அதான் திரும்ப 21ல இருந்து 23ல அவர் சொல்றாரு. 21ல இருந்து 23 வாசிங்க. மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வன்முறையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபை பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மிகவும் நீடிய சாந்த எப்படி ஒரு குயவன் தன்னுடைய மிதியிட்ட களிமண்ணால ஒரு பாத்திரத்தை கனமா செய்யறான், ஒரு பாத்திரத்தை கனவீனமா செய்யறான். ஒரு பாத்திரம் செய்து அது ராஜ அரண்மனைக்கு போகிறது,
இன்னொரு பாத்திரம் செய்து அது அரண்மனை வாசல்ல வைக்கப்படுகிறது. குயவன் தனக்கு விருப்பமான இடத்துல அந்த பாத்திரங்களை அவன் செய்யறது போல எப்படி அவனுக்கு அதிகாரம் இருக்கிறதோ அதே போல கடவுள் தனது கோபத்தை காண்பிக்கவும் தனது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் கடவுள் தான் தெரிந்து கொண்ட சில ஜனங்களிடத்துல தனது மகிமையை காட்டக்கூடிய கிருபையின் பாத்திரங்கள், அவருடைய இரக்கத்தை பெற்ற ஜனங்கள் ஒரு புறம் அவருடைய மகிமையை தெரிவிக்கிறாங்க. மறுபுறத்துல அவர் சொல்றாரு, அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாய். கோபக்கினை பாத்திரம்னா தெரிந்து கொள்ளாதவர்கள், தனது பாவத்துல தொடர்ந்து நிலை நிற்கிறவர்கள், பாவ வழிகளை விடப்பட்ட அந்த கடவுளுடைய கோபத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஜனங்களிடத்துல கடவுள் நீடிய பொறுமையோடு இருந்தா உனக்கு என்ன? அதனால கடவுள் தனது சுயாதீன சித்தப்படி தனது கிருபையை ஒரு கூட்டத்துல காட்டுறாரு. தனது சுயாதீன சித்தத்தின்படி தனது கோபத்தை ஒரு மக்களிடத்துல காட்டுறார். கிருபையை காட்டக்கூடிய மனிதனிடத்திலும் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துறார். கோபத்தை காட்டக்கூடிய மனிதனிடத்திலும் தனது மகிமையை வெளிப்படுத்துறார். பரலோகத்துக்கு போறவனும் கடவுளுக்கே எல்லா மகிமையும் சொல்லிதான் போறான். நரகத்துக்கு போறவனும் கடவுளுக்கே எல்லா மகிமையும் சொல்லிதான் போய் ஆகணும். அதனாலதான் கடவுள் அந்த ஆக்கினை தீர்ப்பை தள்ளி வச்சுட்டார். அதான் நீடிய பொறுமையோடு அவர் இருக்கிறார். அதனாலதான் அவன் புசிச்ச உடனே சாகல. புசிக்கும் நாளிலே சாவாயின்னு சொல்லி ஏன் அவனுக்கு 930 வருஷம் ஜீவனை கொடுத்தாருன்னு சொன்னா அது அவருடைய இரக்கத்தையும் கிருபத்தையும் காட்டுகிறது. அதே போல இந்த உலகத்துல ஏன் துன்மார்க்கான கடவுள் என்ன வாழ வைக்கிறாரு? ஏன் இவ்வளவு அயோக்கியம் வாழ்ந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறான்? ஏன் இவ்வளவு உயிரோட இருக்கிறான்? இவ்வளவு கொள்ளையடிக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் எப்படி இன்னமும் ஜீவிக்கிறார்கள்? கடவுள் ஏன் இந்த துன்மார்க்கெல்லாம் நீதி செய்ய மாட்டேன்றாங்கன்னு எல்லா கஷ்டப்படக்கூடிய மக்களும் கேள்வி கேட்கிறோம். கடவுள் அதை சொல்றாரு, அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். அதே சமயத்துல அவர் நீதியை செயல்படுத்தாம விட மாட்டார். துன்மார்க்கன் இந்த பூமியில பொல்லாப்ப செஞ்சு 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாலும் அவன் நித்திய காலமா கடவுளுடைய கோபாக்கினை சுதந்திரிக்க தான் போறான். கடவுள் தனது கோபத்தை காட்டினாலும் அவருக்கு மகிமை வருது. கடவுள் தனது இரக்கத்தை காட்டினாலும் அவருடைய மகிமை வருது. ஆனால் அவருடைய முன்குறித்தல் மக்கள் இடத்துல அவர் இரக்கத்தை தொடர்ச்சியாக காண்பிக்கிறார். இதுதான் ரட்சிப்புல முதல்ல நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம். இப்ப நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டோம்னு சொன்னா நம்ம ஏதோ துன்மார்க்கமா வாழ்ந்து சில தவறுகள் இருந்து விடுதலை பற்றி நாம இயேசுவை ஏத்துக்கிட்டோம், நாங்க ரட்சிக்கப்பட்டோம். பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. உங்களுக்கு எனக்கு இதுல எந்த பங்களிப்பையும் கடவுள் கொடுக்கல. கடவுள் முதலாவது ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது அவர் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை தெரிந்து வச்சிருக்கிறார். உங்க பேரு, உங்க ஊரு, உங்க இடம், உங்க வேலை, இது எல்லாத்தையும் இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி தான் இருதயத்திலேயும் சிந்தையிலையும் அவர் வச்சிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்டதுனாலதான் நீங்கள் அவரிடத்துல வரும்படியான விசுவாசத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். முன்குறிக்கப்படாம இயேசுட்ட வர முடியாது. முன்குறிக்கப்படாம இயேசு விசுவாசிக்க முடியாது. முன்குறிக்கப்படாம பரலோகம் போக முடியாது. இப்ப நான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன்னா கடவுளுடைய தெரிஞ்சு உலக தோற்றத்துக்கு முன்பாக கடவுளுடைய சிந்தையில நான் எப்படி இருக்கிறேன்? நான் இருந்திருக்கிறேன்னா இந்த இருந்தா என்னென்னலாம் நிகழ்வுன்றதை தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ரட்சிப்புல முதல்ல முன்குறித்தல் பிரதானமான சத்தியம். நம்ம கேள்வி கேட்கணும், ஆண்டவரே என்னை முன்குறிச்சிருக்கீங்களா? நான் இந்த உலகத்துல எப்படி வாழ்றேன், எப்படி இருக்கிறேன்றதை கடந்து இந்த நித்தியத்துல நீங்கள் என்னை முன்குறித்த மக்களாக நான் இருக்கிறேனா? அது சில பேர் தான், எல்லாரும் இல்லை. என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றார். உலகத்துல உள்ள எல்லா ஆடும் இல்லை, என்னுடைய ஆடு, நான் தெரிந்து கொண்ட ஜனங்கள்ன்றார். அதுல நம்ம இருக்கிறோமா இல்லையான்றதான் முக்கியமான கேள்வி. அதுல எப்படி இருக்கும்ன்றதை தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அது உங்களுக்கு